வணக்கம். வணக்கம். நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? இன்னைக்கு முரல் கருவாடு வாங்கியாந்து மொச்சக்கொட்டை போட்டு குழம்பு. நாங்கள் இன்னைக்கு மொச்சக்கொட்டை, முருங்கைக்காய், முரல் கருவாடு, வாழைக்காய் எல்லாம் போட்டு ஒரு வித்தியாசமாக இருக்கும் இந்த குழம்பு. பொதுவாக கருவாட்டு குழம்புல கத்திரிக்காய், முருங்கைக்காய் மட்டும் தான் போட்டு செய்வாங்க. நாங்கள் மொச்சக்கொட்டை, வாழைக்காய் எல்லாமே போட்டு செய்கிறோம். அதுவும் நாங்கள் அரைச்ச குழம்பு மிளகாய் தூளை பயன்படுத்தி இந்த குழம்பு வச்சுருக்கிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த குழம்பு, செமையாக இருக்கும் வாசனை எல்லாமே. கருவேப்பிலை இந்த குழம்பு மிளகாய் தூள் எப்படி செய்யணும் அப்படின்றதோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறோம், அதை பார்த்துக்கோங்க நீங்கள். இது 1/2 கிலோ முரல் கருவாடு. இது திருநெல்வேலி மாவட்டத்தோட ஸ்பெஷல் கருவாடு. இது 100 கிராம் மொச்சக்கொட்டை. மொச்சக்கொட்டையை நல்லா வறுத்துட்டு ஒரு 10 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோம். குழம்பு மிளகாய் தூள் 4 ஸ்பூன். இந்த குழம்பு மிளகாய் தூள் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்ற வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம், அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்குறோம். 4 கத்திரிக்காய், தக்காளி 3, ஒரு வாழைக்காய், ஒரு முருங்கைக்காய். இந்த குழம்போட ஸ்பெஷாலிட்டியே இந்த வாழைக்காய் போட்டு செய்கிறது தான். வாழைக்காய் போட்டு செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். 100 சின்ன வெங்காயம் எடுத்து நீளமாக நறுக்கி வச்சுருக்குறோம். 4 பல் பூண்டு, 1/4 மூடி தேங்காய், கடுகு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு, நல்லெண்ணெய் 100 கிராம், உப்பு தேவையான அளவு. அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிடுறேன். தேங்காய், பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து அம்மியில் அரைச்சி எடுத்துக்கலாம். கருவாடை கழுவி எடுத்துக்கலாம். அதே மாதிரி காய்கறி எல்லாத்தையுமே நறுக்கி வச்சிடலாம். மசாலாவும் அரைச்சி வச்சுட்டு எல்லாம் ஒன்றா கூட்டி வச்சிடலாம். இது குழம்பு மிளகாய் தூள். புளியை கரைச்சி அதில் ஊற்றிடலாம். இப்போ இந்த புளி தண்ணியிலேருந்து இந்த மசாலா நல்லா கரைச்சிக்கலாம். இதோட இப்போ அரைச்சி வச்சிருக்கக்கூடிய வெங்காயம், அரைச்சி வச்சிருக்கக்கூடிய தேங்காய், பூண்டு ரெண்டுமே அரைச்சி வச்சுருக்குறோம் அம்மியில். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இதோட நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய மொச்சக்கொட்டை, நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காய், முருங்கைக்காய், இப்போ தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ மசாலாத்தூள், புளி, காய்கறி எல்லாமே, தேங்காய் எல்லாமே ஒன்றா கூட்டி வச்சாச்சு. இதில் இப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இது எல்லாமே அடுப்பில் ஒன்றா கொதிக்க விட்டுடலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இதில் நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம். இந்த மசாலா தூளே நம்ம மிளகு, ஜீரகம் எல்லாமே சேர்த்துருக்கணும், அதனால் நம்ம எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. குழம்பு காயெல்லாம் வெந்துருச்சு, கருவாடு போட்டுடலாம். குழம்பு நல்லா கட்டி ஆயிடுச்சு, கருவாடெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் மேலே நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா தான் அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். பச்சையாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு, இறக்கிடலாம்.